ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 118வது சங்கீதம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர் மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டார், தேவனால் உன்னதமான நிலைக்கு உயர்த்தப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலையும் பல நேரங்களில் நாம் மனிதர்களால் புறக்கணிக்கப்படுகின்றோம், அற்பமாய் எண்ணப்படுகின்றோம், ஒதுக்கி வைக்கப்படுகின்றோம். சில நேரங்களில் எல்லா மனுஷர்களுக்கு முன்பாகவும் அவமானப்படுத்தவும் படுகின்றோம். மனுஷ வரலாற்றில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்தித்த எத்தனையோ பேர்களை தேவன் இவர்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உயர்த்தி மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். உதாரணமாக, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளையும் அனுபவித்தார். அவனுடைய சகோதரர்களிடத்திலிருந்தும், அவனுடைய இனத்தாரிடத்திலிருந்தும், ராஜாவினிடத்திலிருந்தும், அவன் யாருக்கெல்லாம் நன்மை செய்தானோ அவர்களிடத்திலிருந்தெல்லாம் இவைகளை அனுபவித்திருந்தான். ஆனால் எல்லாரும் புறக்கணித்த தாவீதை தேவன் மேன்மையாக வைத்தார். இந்த காலை வேளையில் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் பிறரால் துன்புறுத்தப்பட்டோ, தள்ளப்பட்டோ, ஒதுக்கி வைக்கப்பட்டோ இருப்பீர்களானால் உங்களையும் தேவன் இவர்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உயர்த்த வல்லமையும் உண்மையும் உள்ளவராய் இருக்கின்றார். இந்த வசனத்தை அறிக்கை செய்து கர்த்தரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து எப்படி மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட பின்பும் தேவனால் உயர்த்தப்பட்டாரோ, அதுபோல எல்லாருக்கும் முன்பாக எங்களையும் நீர் உயர்த்தி மேன்மைப்படுத்தி வைக்க வேண்டும் என்று வார்த்தையில் உண்மையுள்ள கர்த்தர் அதை உங்களுக்கு செய்வார். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய்து நன்மையும் கிருபையும் உங்களை தொடரச் செய்து எல்லாருக்கும் முன்பாய் மேன்மைப்படுத்துவார். நீங்கள் மேன்மையடைந்தும் இருப்பீர்கள். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மனிதர்கள் எங்களை ஆகாதென்று புறக்கணித்து தள்ளினாலும் நீர் ஒருபோதும் தள்ளுகிறதில்லை என்றும், எங்களை நீர் மேன்மைப்படுத்துகிறவர் என்றும், அற்பமாய் எண்ணப்பட்ட அதே இடத்திலே உயர்த்துகிறவர் என்றும் இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையிலையும் அதை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.